இன்னைக்கு நம்ம குரோக்கோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 2 6th எபிசோட தான் பார்க்க போறோம். குரோக்கோ இப்ப மேட்ச்ல இறங்கி இருந்திருக்க கமான்ரா ஏதாவது ஒண்ணு பண்றா அப்படின்னு ககாமியா குரோக்கோவோட ஷோல்டர் தட்டிட்டு இருக்கும் போது குரோக்கோவை மேட்ச்ல வச்சு யூஸ் இல்லைன்னு சொல்லி தானே பெஞ்சிலே உட்கார வச்சிருந்தாங்க. இப்ப என்ன திருப்பி உள்ள இறக்கிருக்காங்கன்னா ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு ஷுடோக்கோட ஒரு பிளேயர் சொல்லும் போது அதுக்கு மிடோரிமா எனக்கு தெரிஞ்ச அது டவுட் தான், தங்கிட்ட யூஸ்ஃபுல்லா ஏதோ ஒரு ட்ரிக் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்டுக்குள்ள அவன் இறங்கி இருந்திருக்க மாட்டான். சோ இப்ப இறங்குறாங்க போது டெஃபினட்டா நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருந்திருக்கான். அதனால கொஞ்சம் உசாரா இருங்க மக்களே. மேட்சும் ஆரம்பிக்க எப்பவும் போல குரோக்கோவை அந்த டாக்கோ பிளாக் பண்ணிக்கிறானா. இந்த டாக்கோ இருக்கிற வரைக்கும் குரோக்கோவால எதுவுமே பண்ண முடியாது. பெஞ்சில் இருக்கிற பசங்களா புலம்பும் போது கோச் ரீகோவும் அது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ஸ் ஆஃப் மிராக்கிளையே தோக்கடிக்கிற அளவுக்கான ஒரு ட்ரிக் ஒன்னு கத்து வச்சிருக்கேன்னு சொல்றான். அது என்னன்னு பாக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் பொறுமை காத்துதான் ஆகணும்னு சொல்றாங்க. என்ன குரோக்கோ மேட்ச்ல இறங்கினதுல இருந்து சேரின் ரொம்ப மெதுவா ஆடுற மாதிரி தெரியுது. மேபி ஹீரோ தான் அவங்களோட பெரிய ட்ரம் கார்டு அப்படின்னா அவனை உள்ள கூட்டிட்டு வந்தோடனே அவசரப்பட்டு ஆடி கையில இருக்கிற மேட்சை விட வேண்டாம் அப்படின்னு தான் முயற்சி பண்றாங்களோட மோமோவும் யோசிப்பா. ஈவன் ஷுடோக்கோட கேப்டனும் என்ன இவ்வளவு மெதுவா ஆடுறானுங்க, ஒருவேளை கரெக்டான நேரத்துக்காக எதிர்பார்க்கிறானுங்களோன்னு நினைக்க அதே மாதிரிதான் வாய்ப்பு கிடைக்கும் போது குரோக்கோ டாக்கா விட்டு விலக அந்த டாக்காவை பிளாக் பண்றதுக்காக நம்ம ககாமி உள்ள பூந்தாடுறான். அப்படி குரோக்கோ எங்கடா போறான்னு பார்த்தா நேரா மிடோரிமா கிட்ட வருவானா. அண்ட் குரோக்கோ கிட்ட ஒரு பாலையும் பாஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே மிஸ் டைரக்ஷனை பயன்படுத்துற குரோக்கோ ரெண்டு கையால பாலை பிடிச்சி அங்கே நிக்க இப்போ மிடோரிமாவும் குரோக்கோவும் அங்க ஆப்போசிட்ல நிக்கிறாங்களா. குரோக்கோ என்ன பண்ண போறான்னு சொல்லி யாருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஏன்னா இது வரைக்குமே குரோக்கோ மிஸ் டைரக்ஷனை மட்டுமே பயன்படுத்துற ஒரு நபர் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு யோசிக்கும் போது மிடோரிமாவோட கண்ணுங்கிறது அந்த பால் மேல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் இன்னும் சொல்ல போனா ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாரோட கண்ணுமே எப்பவுமே அந்த பால் மேலதான் இருக்கும். அப்படியே ஒரே கையால பிடிச்சு அவனோட உடம்புல இருந்து அந்த பாலை கொஞ்சம் தூரம் இன்னும் தள்ளி வைப்பானா. அவனோட பார்வை குரோக்கோ மேல உடம்பு மேல படாத அளவுக்கு அவன் அந்த பாலை தள்ளிட்டு அதுக்கப்புறம் பாலை ட்ரிபிள் பண்ணி மிடோரிமாவை தாண்டி அவன் வரும்போது பிளாக் பண்றதுக்கு ஆளுங்களாம் வராங்க. இருந்தாலும் கியோசி சீனியர்ட்ட கொடுத்து அங்க ஒரு டங்க் அடிக்க பசங்க எல்லாரும் நம்ம குரோக்கோ வச்சு தூக்கி கொண்டாட ஆரம்பிக்கிறானுங்க. ஈவன் மிடோரிமா கூட என்னத்த கத்துக்கிட்டு வந்தான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் மேட்ச் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க குரோக்கோ யாரை எதிர்த்து ஆடும் போதுமே இந்த ஒரு மூவை தான் பயன்படுத்துறான். வேனிஷிங் டிரைவ்னு சொல்லி அதுக்கு நேம் வேற வச்சிருந்திருப்பாங்க. ஈவன் அந்த டாக்கோ பையன் இருக்கிறான்ல, நீ யாரை வேணாலும் ஏமாத்திட்டு போகலாம், பட் என் கண்ணுல இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைச்சாலும் அவனுக்கும் டெம்கி கொடுத்த குரோக்கோ அங்க கிராஸ் பண்ணி லைக் ஸ்கோர் பண்றதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். குரோக்கோ வந்ததுலேயே ஒரு 8 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி ஆல்மோஸ்ட் அங்க மேட்சை வந்து டை பண்றாங்க. அதோட தேர்ட் குவார்டரும் முடிய இன்னும் ஒரே ஒரு குவார்டர் தான் இருக்கு. மிடோரிமாவும் கோவெல்லாம் படல, அதுக்கு வேலை சிரிச்சிட்டு பரவாயில்லையே மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு நினைக்க பெஞ்சில் உட்காந்துருக்கும் போது ககாமி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. என்னடா முடியலையான்னு கூட இருக்கிறீங்களா கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த மிடோரிமா பையன் டயர்டாகி கீழே விழுகிற வரைக்கும் நான் விட்டு கொடுக்கறதா இல்லம்பா. ஈவன் ஷுடோக்கோட டீம்லயும் அடுத்து என்ன பண்ணலாம் தான் யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ குரோக்கோவோட இந்த வேனிஷிங் டிரைவ் இதை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க போதுன்னு புரியுது. இருந்தாலும் ஆர் அட்லீஸ்ட் நம்ம அட்வான்டேஜுக்கு அந்த ககாமி பையன் தான் டயர்டா இருந்திருக்கான்ல, அவன் எப்படியும் 4th குவார்டர்ல அவ்வளோ ஒன்னும் பண்ண மாட்டான் அப்படின்னு சில பேர் சொன்னாலும் அதுக்கு மிடோரிமா ஆல்ரெடி ஏகப்பட்ட எண்டூரன்ஸ் ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். அவனை எந்திரிக்க கூட விடாம மொத்தமா டயர்ட் ஆகிறதுக்கு இன்னுமே அவனை புஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஃபைனல் குவார்டரும் ஆரம்பிக்க போக பிளேயர்ஸ் எல்லாரும் உள்ள வரும்போது மிடோரிமாவும் ககாமியும் மாறி மாறி பாத்துக்கிட்டு இருப்பானுங்களா. அதேதான் குரோக்கோட்ட வந்து என்ன டாக்காவும் நீ என்ன ட்ரிக் யூஸ் பண்றன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த தடவை அதுகிட்ட அவ்வளவு ஈஸியா நான் ஏமாறதுக்கு தயாரா இல்லைன்னு திடகார்த்தமா இருப்பானா. ரெண்டு பேருக்கும் ஸ்கோர் ஸ்டைல தான் இருக்கு. அடுத்த 10 நிமிஷம் தான் யாரு ஜெயிக்க போறாங்கிறத முடிவு பண்ண போது நம்ம ஹீரோஸ் தான் பால் எடுத்துட்டு வர ஓரளவுக்கு அந்த ஷுடோக்கோ பிளேயர்ஸ் கண்டிப்பா அவுட் சைட்ல இருந்து அவனுங்க ஆட போறானுங்க, பாஸ் போட்டு தான் ஆடுவாங்கன்ட்டு நடுவுல அந்த இசுகி சீனியருக்கு வர பாஸ தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ள போந்த குரோக்கோ மிஸ் டைரக்ஷன் மூலமா ககாமிக்கு ஒரு பாஸ போட்டு அங்க டங்க் அடிக்கிறான். ரெண்டு பேரை தாண்டி அவ்வளவு உயரமா குதிச்சு எப்படா ககாமி ரெண்டு பேரை தாண்டி ஒரு டங்க் அடிச்சான் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தா. ஐயோ இந்த குரோக்கோட புது டெக்னிக்கை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவன் பாஸ் பண்றதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறத நான் எப்படி மறந்தேன்னு டாக்கோ யோசிக்க, ஆனா மத்தவங்க மாதிரி மிடோரிமா அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. அவனுக்கு பால் வர திருப்பி அந்த இடத்துல ஒரு 3 பாயிண்டருக்காக போறானா. இன்னும் எவ்வளவு தடவை தான் மிடோரிமானால இப்படியே ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அங்க அக்யூரேட்டா பால் பாஸ்கெட்ல போய் விழுகுது. பரவாயில்லையே இதே மாதிரி உன்னால ஷூட் பண்ற அளவுக்கு இன்னும் நிறைய ரிசர்வ் வச்சிருக்க போலயேன்னு டாக்கோ சொல்லும் போது ரிசர்வும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா என்னால ஓரளவுக்கு தான் இதே மாதிரியான ஷூட்டா தொடர்ந்து எடுக்க முடியுங்கிறது உண்மைதான். ஆனா அது எவ்வளவு கவுண்ட் அப்படிங்கறத நான் மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது. அப்பதான் உப்ப நான் பிரேக் பண்ண மாதிரியே என்னோட லிமிட்டை பிரேக் பண்ணுவேன்னு சொல்லுவான். இருந்தாலும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா கிடையாதுன்னு மாறி மாறி ரெண்டு டீமும் அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கர எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு டீமுக்கு மாறி மாறி அங்க ஆடியன்ஸ் எல்லாம் சியர் பண்ணிக்கிட்டு இருக்க மோமோ அதை ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பாளா. அதுவே இந்த ரியோட்டா பையன்
ஓகே, ரெண்டு டீமும் பயங்கர ஹைப்பர் போக்கஸ்டா ஆடுற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனா ஒரு துளி கூட கவனம் சிதற மாதிரியே இல்ல. ஆஹா, இவனுங்க ஆடுறத பார்க்க எனக்கும் ஆடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க கத்திக்கிட்டு இருப்பான். டாக்கா ஒரு பக்கம் பால் எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பயங்கரமான பாசஸ் மேக் பண்ணும்போது அதே நேரத்துல மிடோரிமாவும் அக்யூரேட்டான ஷூட்டையும் மேக் பண்றான். மேட்ச் ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களே நினைச்சா கூட எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல ஆடிக்கிட்டு இருப்பானுங்களா. இதை பார்த்துட்டு இருந்த சரி என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பசங்களா, ஆஹா மேட்ச் முடியாம இருந்தாலே சூப்பரா இருக்கும் போலயே, எப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போலன்னு பாப்பானுங்க. 103 102ன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல லீடிங்ல இருக்க. இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்கு. அப்போ ஷுடோக்கோட ஒரு பிளேயர் அங்க ஸ்கோர் பண்றானா, ஓகே திருப்பி நாம ஸ்கோர் பண்ணி ஆகணும், டைம் கிடையாதுன்னு பால் எடுத்துட்டு போனா உள்ள போந்து அதை ஒருத்தன் தட்டி விட்டுறான். வெளியில போக போது என்ன பண்றதுன்னு இசுகு சீனியர் பயப்பட உள்ள போந்து குரோக்கோ அந்த பாலை எடுக்கிறானா. அவனை தடுக்கிறதுக்காகவே டாக்கா ஆப்போசிட்ல வரான். ஆனா அவனையும் கிராஸ் பண்ணி நேரா நம்ம கியோசி சீனியருக்கு ஒரு பாச போட இன்னும் ஒரு சில நொடிகள் தான் மிச்சம் இருக்கு. இப்ப பாயிண்ட் எடுத்தா கண்டிப்பா வெற்றி தான் அப்படின்ட்டு பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்காக போனா அப்போ மிடோரிமா அவ்வளவு ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு விட்டுருவேன்னு நினைக்காதன்னு அந்த பாலை பிடிச்சு அவன் தட்டி விட்டாரான். இருந்தாலும் ஒரு ஃபவுலா போய் முடிஞ்சிருது. ஆகையால் அங்க ஒரு ஃப்ரீ த்ரோ தராங்களா. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் நம்ம ஹீரோஸ் கம்மியா இருக்கிறாங்க. அவன் போட்டிருந்தானா கண்டிப்பா மேட்ச் முடிஞ்சிருந்திருக்கும். அதனால ஃபவுல் பண்ணியாவது தடுத்து இல்ல, பிரச்சனை கிடையாதுன்னு மிடோரிமாக்கு சப்போர்ட்டா தான் டீம்ல இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. இப்போதைக்கு 2 ஃப்ரீ த்ரோ கொடுத்திருக்காங்களா, அது ரெண்டையும் ப்ராப்பரா போட்டா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம கியோசி சீனியரோட காலெல்லாம் பயங்கரமா வலிக்கும் போல ஆடிக்கிட்டே இருக்கும். மனசு எல்லாத்தையும் தைரியமாக்கிட்டு முதல்ல ஒரு பாலை ஷூட் பண்றாரு. அப்படியே அழகா உள்ள போய் விழுக. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துட்டா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இருந்தாலும் கியோசி சீனியருக்கு காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. அவரால் மூவ் கூட பண்ண முடியல. மனசை மொத்தத்தையும் தைரியமாக்கிட்டு திருப்பி இன்னொரு ஷூட் எடுக்கும் போது அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது கண்டிப்பா உள்ள போகாதுன்னு. அதே மாதிரிதான் அந்த பாலும் நேரா போய் ரிம்ல பட்டு பவுன்ஸ் ஆக ரீபவுண்ட் ஆயிடுச்சுடா, எடுங்கடா அப்படின்னு சொல்லி ஷூட்டோட பிளேயர்ஸ் எல்லாரும் அதை பிடிக்க போறானுங்களா. ஆனா உள்ள போந்த ககாமி ஹைட்டா குதிச்சு அந்த பாலை கிராப் பண்ணி எடுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே பாயிண்ட் எடுக்கிறதுக்காக திருப்பியும் குதிக்கும் போது என்னாலும் விட மாட்டேன்னு நம்ம மிடோரிமாவும் அதுக்கு ஈக்குவலா குதிச்சு 2 பேரும் கைய வச்சுட்டு பாலை மாறி மாறி தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ டைமும் முடிய அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.